சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை முழுக்க முழுக்க என்னவென்று செவிகொடுத்து கேட்டே ஆக வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா முன் நின்று உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் இனி உனக்கு என்னவாக போகிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் இந்த நேரம், இந்த அப்பா உன்னோடு உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சாய் அப்பா நிற்கின்ற இந்த காலகட்டம் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் முன்னால் மறக்கவே முடியாத ஒரு காலகட்டம். உனக்கான நம்பிக்கையை கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் காலகட்டம். அப்பா இருக்கின்றேன் என்பது உன் மனதில் எப்பொழுதும் நினைவில் நிற்க வேண்டும். உன் வீட்டில் மரண ஓலம் கேட்க ஒரு சிறு குழந்தையை பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வருகிறேன். இந்த சாய் அப்பா உனக்கு துணையாக வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் இனி உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்றால் மட்டும் போதுமா? இந்த தெய்வம் உனக்கு என்ன செய்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சாயப்பா உனக்கே என்று உறுதுணையாக வருகின்ற இந்த காலம் இனி உன்னோடு நான் துணை இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா நினைத்தது போல உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக ஒவ்வொரு நேரங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டம் இனி முழுமையாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும்பொழுது இவை எல்லாவற்றையும் உணர்ந்து என் குழந்தை நீ பேரானந்தம் அடைய வேண்டும் என்பதை மறக்காதே. மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நாட்களில் உன் வாழ்க்கை ஒரு சிறு குழந்தையை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய சோதனையை உனக்கு இவர்கள் கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதற்கான தீர்வை கொடுக்க வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க என்னுடையது என்பதை நீ தெரிந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எந்த சந்தேகமும் இல்லாமல் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும்பொழுது நீ இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒருபொழுதும் கலங்கக்கூடாது. இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஒருபொழுதும் மறக்காமல், மனதில் எப்பொழுதும் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் உனக்காக நான் வருகின்ற இந்த காலத்தை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ பழகு. எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நல்ல மனநிலையோடு நல்ல புரிதலோடும் ஏற்றுக்கொண்டு நீ வாழும் பட்சத்தில் எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நம்பு. எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ உன்னோடு நான் உறுதுணையாக இருப்பதும், இந்த அப்பா உன்னோடு நான் உனக்கென துணை இருப்பதும், இனி உன்னை சுற்றி வரும் காலங்கள் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை நீ மறக்காதே. உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வதனால் மட்டும்தான் நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்பதனை உன்னால் உணர முடிகிறது என்பதை நீ புரிந்து நடந்து தவிர்க்கக்கூடாது. எந்த விஷயத்திலும் உன் வாழ்க்கையை நினைத்து நீ வருந்தக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கென உருவாக்கி தரும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்களில், நான் வருகின்ற இந்த நேரங்களில் இனி உனக்காக என்னவெல்லாம் நடக்க இருக்கிறதோ அவை எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நீ என்னிடத்திலிருந்து பெறத்தான் வேண்டும். மரண ஓலம் கேட்க வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு கொடுமையான விஷயம் அல்லவா? இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது இந்த அப்பா உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையிலும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ நல்ல மனநிலையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் இருப்பது உன் வீட்டில் நடக்கும் நல்ல காரியத்தை உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, உன்னை தொற்றி இருக்கும் தீய விஷயங்களையும் உனக்கு என்னவென்று உணர்த்துவதற்காக, உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு துன்பங்களையும் என்னவென்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் இனி எப்பொழுதும் நீ தெரிந்து கொள். சாய் அப்பா உனக்காக வருவதை ஏற்றுக்கொள். அப்பா சொல்வது போல உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய மனநிலை மிகவும் மோசமாக இருக்கிறது.
அந்த குழந்தையை சுற்றி சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் அவரவர்களின் ஒவ்வொரு நிலையையும் கேள்விக்குறியாக்கும்படி இருக்கிறது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் தாண்டி, இப்பொழுது நடக்கவிருக்கும் பல விஷயங்கள் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தும் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. அப்பா இருக்கின்ற காலங்களை நீ உறுதிப்படுத்தி கொண்டாயானால், உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால், இனி உனக்கு நடப்பது என்னவென்றால், சரி, அவை அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை கட்டாயமாக நீ மீண்டு வருவாய் என்பதனை புரிந்து, நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கடந்து வருவாய் என்பதனை புரிந்து, நல்ல மதிப்போடு உன்னுடைய நல்ல சிந்தனைகளோடும் இனி என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்துவிட்டு, ஆனால் இந்த கயவர்கள் செய்யக்கூடிய விஷயம், ஒரு குழந்தையை பயன்படுத்தி இவர்கள் செய்யக்கூடிய விஷயம்தான் இப்பொழுது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்த்த இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். அப்பா எல்லாவற்றையும் தெரிந்த பிறகு நிச்சயமாக உனக்கு எந்த ஒரு தீமைகளையும் இந்த வாழ்க்கையில் ஒருவர் செய்திட நான் அனுமதி கொடுக்க முடியாது என்பதனை புரிந்து, எந்த நிலையிலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க நான் அனுமதிக்க முடியாது என்பதை புரிந்து, நான் வருகிறேன், எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள். உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ கண்கூடாக என்னவென்று காணத்தான் வேண்டும். இனி நடந்து முடிந்ததையெல்லாம் யோசித்து நீ ஒருபொழுதும் கலங்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேனோ அவை எல்லாவற்றிலும் உனக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். உன் முன்னிலையில் நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை நீ ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த நிமிடங்களை நீ ஒருபொழுதும் தொலைத்து விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நாம் கலங்காமல், நமக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதிலுமே நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்மை உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்ளும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு மாறும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய தெளிவு நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் அடுத்த நிலையில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொள். அடுத்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதையும் புரிந்து நடந்து கொள். அத்தனை விஷயங்களும் நீ எண்ணியது போல, இந்த அப்பா நினைத்தது போல உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்று நாம் சொல்லிவிட்ட பிறகும் கூட ஒரு சில விஷயங்கள் உன்னை அதிகமாக துன்பப்படுத்துகிறது என்றால், அதிகமாக உன்னை சோதனைக்காக இதை எல்லாமும் தெளிவுபட உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. தெளிவான புரிதலோடு நாம் செய்ய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை இனிமேல் நீ தெரிந்து நடந்து கொள். காரணத்தோடு தான் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள். தேவையில்லாமல் எந்த ஒரு குழந்தையை பற்றியும் தவறாக சொல்ல நான் ஒருபோதும் நினைப்பதில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் எப்பொழுதும் உன்னை சுற்றி வருவதும், உன்னை தேடி வந்து நான் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்வதும் இனி வரும் நாட்களை உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும் என்பதை மறக்காதே. இனி வரும் நேரங்களில் அப்பா சொல்வது போல உன் வீட்டில் இருக்கின்ற இந்த குழந்தையின் மாற்றத்தை மட்டும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உனக்காகவே எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து நடந்து கொள். உன்னை சுற்றி நான் இருந்து கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள். அப்பாவிற்கு தேவையான ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவிற்கு என்ன வேண்டும் என்று முதலில் நீ புரிந்து கொள். உன்னுடைய நம்பிக்கையை நான் பெற நினைக்கின்றேன். உன்னுடைய நம்பிக்கையை நான் என்னவென்று உணர நினைக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்காக வேண்டி நிற்கின்ற நேரம், இந்த நாள் முழுக்க இனி என்ன நடந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் என் குழந்தை நீ கட்டாயமாக உன் வாழ்க்கையை காப்பாற்றிவிடும் என்பதை மறக்காதே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் வாழ்க்கை இனிமேல் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் குழந்தைக்கு நான் சொல்லி இருக்கும் இந்த விஷயங்கள் உனக்கு முழுக்க முழுமையான ஒன்றை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், உன் அப்பா உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து நடந்து
உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று நீ தெரிந்து நடந்து கொள். எதுவானாலும் சரி, அப்பா உனக்கு துணை இருக்கும். இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட உணரத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. அப்பா இருக்கும்போது இனி என்ன நடந்தாலும் சரி, என் குழந்தை, எதையுமே நீ நிச்சயமாக கைவிட்டு விடாதே. அப்பா இருக்கும் இந்த நாட்கள் இனி முழுமையான உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவிற்கு எப்பொழுதும் உன்னை விட உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையின் மீது சற்று கவனம் அதிகம்தான். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை என்றால், அவர்களுக்கு ஒரு வேதனை என்றால், அதை ஒருபொழுதும் இந்த அப்பாவினால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை சீக்கிரமாக சரி செய்து உன் அப்பா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் நினைப்பேனே தவிர கஷ்டங்களை கொடுக்க நினைக்க மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். விரைவில் உன் வேண்டுதல் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.